டிடி தமிழ் பிரைம் டைம் செய்திகளுக்காக சங்கர். முதல் தலைப்புச் செய்திகள். நலிவடைந்த பிரிவினரின் சமூக நீதிக்காக வழக்கறிஞர்கள் பாடுபட வேண்டும். ஹைதராபாத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தல். பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் 114வது அத்தியாயம் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. சர்வதேச அளவில் இந்தியாவின் புகழுக்கு அவதூறு ஏற்படுத்துவோருடன் காங்கிரசுக்கு தொடர்பு. ஹரியானா தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. ஜம்மு காஷ்மீர் தேர்தலை சீர்குலைக்க பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறது பாகிஸ்தான். ஐநா பொதுச்சபையில் இந்தியா குற்றச்சாட்டு. இலங்கையில் சிறை வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை. வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடிதம். என்கவுண்டர் செய்தால் சட்டம் ஒழுங்கு சீராகிவிடும் என்பது தவறானது. தமிழக காவல்துறை நடவடிக்கை குறித்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமர்சனம். உலகின் பெரிய தொழில் நிறுவனங்களின் முதல் முகவரியாக தமிழகம் திகழ்கிறது. ராணிப்பேட்டையில் டாடா வாகன உற்பத்தி ஆலைக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். சென்னை மாநகராட்சியின் சொத்து வரி உயர்வை திரும்பப் பெற வேண்டும். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். பெய்ரூட் தாக்குதலில் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ருல்லா கொல்லப்பட்டார். இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் உறுதி செய்தன. விரிவான செய்திகள். வழக்கறிஞர் உள்ளிட்ட சட்டத்துறையினர் நலிவடைந்த பிரிவினரின் சமூக நீதிக்காக பாடுபட முன்வர வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஹைதராபாத்தில் தேசிய சட்டக்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனமான நல்சார் பல்கலைக்கழகத்தின் 21வது பட்டமளிப்பு விழாவில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு தங்கப்பதக்கங்களை அவர் வழங்கினார். விழாவில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர், உண்மை பேசுவது சட்டத்துறையினரை மேலும் வலிமையானதாக்கும் என்றார். இந்த பல்கலைக்கழகத்தில் மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்று சிறந்து விளங்குவதற்கு பாராட்டு தெரிவித்த குடியரசுத் தலைவர், இந்த மாணவிகள் பெண்களுக்கு அதிகாரமளிக்க பாடுபட வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் குறித்து கவலை தெரிவித்த அவர், இதனை தடுக்க அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அரசின் தேசிய அளவிலான குறிக்கோள்களை அடைய மாணவர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். Contains the ideal of our freedom struggles, namely justice, liberty, equality, and fraternity. The ideal of equality enshrined in the preamble and fundamental rights also finds expression in one of the directive principles of state policy concerning delivery of justice. Unfortunately, a poor person does not get the same access to justice as a rich person. This unfair situation must change for the better. I expect your generation of legal professionals to be the change agents. பின்னர் செகந்திராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி நிலையத்தில் பாரதிய கலா மகோத்சவத்தையும் அவர் தொடங்கி வைத்தார். அப்போது அங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த ராட்டை உள்ளிட்ட பொருட்களை பார்வையிட்ட குடியரசுத் தலைவர் அவர்களுடன் இணைந்து நடனமாடினார். 8 நாட்கள் நடைபெறும் இந்த பாரதிய கலா மகோத்சவம் அருணாச்சல பிரதேசம், அசாம், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, சிக்கிம், திரிபுரா ஆகிய வடகிழக்கு மாநிலங்களின் கலை பண்பாட்டை பிரதிபலிக்கும் விழாவாகும். பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் கலந்துரையாடும் மன் கி பாத் எனப்படும்
மனதின் குரல் நிகழ்ச்சியின் 114வது அத்தியாயம் நாளை ஒலிபரப்பாக உள்ளது. நாட்டு மக்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சி கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக 114வது அத்தியாயம் நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாக உள்ளது. இந்த நிகழ்ச்சி அகில இந்திய வானொலி, தூர்தர்ஷன், வானொலியின் அனைத்து யூடியூப் அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பு செய்யப்பட உள்ளது. ஆகாஷ்வாணியில் இந்தி ஒலிபரப்பை தொடர்ந்து உடனடியாக அனைத்து பிராந்திய மொழிகளிலும் இதனை கேட்கலாம். சர்வதேச அளவில் இந்தியாவின் புகழுக்கு அவதூறு ஏற்படுத்துவோர்தான் காங்கிரஸ் கட்சியின் நண்பர்களாக உள்ளனர் என்று பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து ஹிசார் பகுதியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் உரை நிகழ்த்திய பிரதமர், காங்கிரஸ் கட்சியினர் வெளிநாடு செல்லும் போதெல்லாம் இந்தியாவின் எதிரிகளைத்தான் சந்திப்பதாக கூறினார். காங்கிரஸ் கட்சி நகர்ப்புற நக்சலைட்டுகளின் பிடியில் சிக்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஹரியானா மக்கள் தேசப்பற்று மிக்கவர்கள் என்றும் காங்கிரஸ் கட்சியின் நோக்கங்கள் குறித்து அவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் அக்கட்சி பிற்படுத்தப்பட்ட மற்றும் தலித் மக்களின் நலன்களுக்கு எதிரானது என்றும் பிரதமர் கூறினார். हरियाणा के लोग कट्टर देशभक्त हैं। देश की बात आती है तो हरियाणा वाले सब कुछ भुलाकर एकजुट खड़े हो जाते हैं। इसलिए कांग्रेस का असली चेहरा भी आपको याद रखना है। आज की कांग्रेस अर्बन नक्सलियों के चंगुल में है। मैं कोई ढकी छुपी बात नहीं कर रहा। कांग्रेस के नेता विदेश जाते हैं तो किससे मिलते हैं? ये उन लोगों से मिलते हैं जो भारत के दुश्मनों की भाषा बोलते हैं। முன்னதாக ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து ஜம்முவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர், இதுவரை நடந்து முடிந்த 2 கட்ட தேர்தலில் பதிவான வாக்குப்பதிவை காணும் போது காஷ்மீர் மக்கள் அமைதியை விரும்புவதை எடுத்துக்காட்டுவதாக உள்ளதாக தெரிவித்தார். கடந்த 2016ஆம் ஆண்டு இதே நாளில் பாகிஸ்தான் மீது இந்திய ராணுவம் துல்லிய தாக்குதல் நடத்தியதை நினைவு கூர்ந்த பிரதமர், தற்போதைய புதிய பாரதம் தீவிரவாதத்திற்கு எதிராக எத்தகைய நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் என்று தெரிவித்தார். பிம்ஸ்டெக் உறுப்பு நாடுகளுடன் நெருங்கிய மற்றும் விரிவான ஒத்துழைப்புகளை மேற்கொள்ள இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் நடைபெறவுள்ள பிம்ஸ்டெக் தலைவர்கள் உச்சிமாநாட்டிற்கு முன்னோடியாக உறுப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரின் தலைமையில் நடைபெற்றது. இதுகுறித்து தமது சமூக வலைதளத்தில் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள பதிவில், சுகாதாரம், உணவு பாதுகாப்பு, எரிசக்தி, வர்த்தகம், முதலீடு, பொருளாதாரம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவின் நெருங்கிய ஒத்துழைப்பு குறித்து கூட்டத்தில் எடுத்துரைக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் உறுப்பு நாடுகளிடையே நேரடி தொடர்பு, கடலோர மற்றும் டிஜிட்டல் இணைப்பு வசதிகளை மேம்படுத்துவதுடன் திறன் உருவாக்கத்திற்கான வாய்ப்புகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். பிம்ஸ்டெக் உயர் சிறப்பு மையங்களை உருவாக்குவது உறுப்பு நாடுகளின் கூட்டு பொறுப்பு என்றும் அண்டை நாடுகள் முதல் சாகர் தொலைநோக்கு மற்றும் கிழக்கை உற்றுநோக்குங்கள் ஆகிய கொள்கைகளின் அடிப்படையில் இந்தியா செயல்படும் என்றும் ஜெய்சங்கர் உறுதிபட தெரிவித்துள்ளார். பயங்கரவாதத்தில் உலக புகழ்பெற்ற பாகிஸ்தான் காஷ்மீர் பற்றி பேசுவது கேலிக்குரியது என்று ஐநா பொதுச்சபையில் இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பேசிய ஐக்கிய நாடுகள் சபையில் உள்ள நிரந்தர இந்திய குழுவின் முதல் செயலாளரான பபிகா மங்களநந்தன், காஷ்மீரில் தேர்தல் நடத்துவது குறித்து பாகிஸ்தான் கருத்து தெரிவித்துள்ளது கேலிக்குரியது என்று தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்று வரும் தேர்தலை சீர்குலைக்க பயங்கரவாத நடவடிக்கைகளில் பாகிஸ்தான் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தில் ஈடுபடுவதை பாகிஸ்தான் வழக்கமாக கொண்டுள்ளதாக கூறிய பபிகா மங்களநந்தன், 2008ஆம் ஆண்டு நடைபெற்ற மும்பை தாக்குதலையும் 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தாக்குதலையும் அவர் சுட்டிக்காட்டினார். Pakistan has long employed cross-border terrorism as a weapon against its neighbors, that too in a democracy. The real truth is that Pakistan covets
our territory, and in fact has continuously used terrorism to disrupt elections in Jammu and Kashmir. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு அந்நாட்டில் சிறை வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 37 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மத்திய அரசினை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் ஆபத்தில் சிக்கியிருந்த இலங்கை படகை மீட்க உதவுவதற்காகத்தான் தமிழக மீனவர்கள் அந்த பகுதிக்கு சென்றதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் அவர்களை எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை கைது செய்திருப்பதாக குறிப்பிட்டுள்ள ராகுல் காந்தி அவர்களது படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் அடிக்கடி கைது செய்யப்படுவதோடு அவர்களுக்கு பெரும் தொகை அபராதமாக விதிக்கப்படுவதை மத்திய அரசு கண்டிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மீனவர் பிரச்சினை குறித்து இலங்கை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விரைவில் விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் ராகுல் காந்தி தமது கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நமது டிடி தமிழில் வணக்கம் சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெறும் விமானப்படையினரின் சாகச நிகழ்ச்சிகளை காண உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சென்னை வானத்தில் நீங்கள் கண்டிராத அரிய விமான சாகசங்களை காண வருக என வரவேற்கிறோம். அக்டோபர் 6ஆம் தேதி அன்று மகத்தான விமான ஃப்ளை பாஸ்ட் மற்றும் ஏரோபேட்டிக் அற்புத காட்சி நடைபெறும். இது இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு விழா கொண்டாட்டம். வணக்கம், அனைவரும் வாருங்கள். செய்திகள் தொடர்கின்றன. என்கவுண்டர் செய்தால் சட்டம் ஒழுங்கு சீராகிவிடும் என்பது தவறானது என்று தமிழக காவல்துறை நடவடிக்கை குறித்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமர்சனம் செய்துள்ளார். தொலைக்காட்சி நிலையத்தில் நடைபெற்ற தூய்மையே சேவை நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக அன்னையின் பெயரில் ஒரு மரக்கன்று நிகழ்வில் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் எல் முருகன் மரக்கன்றை நட்டு வைத்தார். பின்னர் தூய்மையே சேவை உறுதிமொழியை அமைச்சர் வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். மேலும் தொலைக்காட்சி நிலையத்தில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களை பாராட்டி கௌரவித்தார். அவர்களின் 100 மணி நேரத்தை தூய்மைக்காக செலவிட நான் முயற்சி செய்வேன். தூய்மை நோக்கி நான் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் எனது நாட்டை தூய்மையாக மாற்ற உதவும் என்பதில் எனக்கு நம்பிக்கை உள்ளது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2047 வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி நாம் சென்று கொண்டிருப்பதாக தெரிவித்தார். மேலும் கடந்த 10 ஆண்டுகளில் நாட்டின் உட்கட்டமைப்பு அபரிமிதமான வளர்ச்சியை பெற்றிருப்பதாக அமைச்சர் கூறியுள்ளார். நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு சுகாதாரத்தை வலியுறுத்தி ஒரு மாபெரும் இயக்கத்தை நடத்தி 5 ஆண்டுகள்ல சுகாதாரத்திற்கான ஒரு மிக முக்கியமான படிக்கல்லாக அந்த ஆட்சி அமைந்திருந்தது. அனைத்து பகுதிகளுக்கும் இன்றைக்கு 100% வீடுகள்ல இலவசமாக டாய்லெட் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிகழ்ச்சியில் டிடி தமிழ் தொலைக்காட்சி, சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம், அகில இந்திய வானொலி, மத்திய மக்கள் தொடர்பகம் ஆகியவற்றின் அதிகாரிகள், பணியாளர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக திருக்குடை சேவா சமிதி மற்றும் விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் சென்னை பூங்கா நகரில் உள்ள சென்னகேசவ பெருமாள் திருக்கோயிலில் இருந்து திருக்குடை யாத்திரையை இணையமைச்சர் எல் முருகன் இன்று தொடங்கி வைத்தார். அப்போது அவர் யாத்திரையை தொடங்கி வைப்பதற்காக பெருமாளின் திருப்பாதத்தை சுமந்து சென்றார். பின்னர் பேசிய அவர் திருக்கோயில்களின் புனிதத்தன்மையை காப்பது நம் அனைவரின் கடமை எனவும் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோயில்களில்
பல்வேறு ஆக்கிரமிப்புகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் குற்றம் சாட்டினார். கோயில்களிலிருந்து அரசாங்கம் வெளில வர வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் அப்படிதான் இருந்து பல இடங்கள்ல கோயில்களை விட்டு அரசாங்கம் வெளில வர வேண்டும் என்பது. தமிழகத்தில் குறிப்பாக இன்றைக்கு பல கோயில்களினுடைய சூழ்நிலை, அந்த கோயில்களினுடைய புனிதத்தன்மை எல்லாம் அதை பயன்படுத்தாமல் தான் அதை முறையாக செயல்படுத்த முடியாமல் இந்த கோயிலினுடைய வாசலையே முன் வாசல்ல தடுத்து அந்த வாசல்ல ஒரு ரூம் கட்டி அதை வாடகை போடுவதற்கான அல்லது ஒரு ஆக்கிரமிப்பு இப்படி இதெல்லாம் அது பொறுத்து நம்ம சீனிவாசன் முதல்ல என்னுடைய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட், கேமிங், காமிக்ஸ் குறித்த 2 நாள் கருத்தரங்கம் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் இன்று தொடங்கியது. இதில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், இந்தியாவின் ஊடக மற்றும் பொழுதுபோக்கு துறை தொடர்ந்து வளர்ந்து வருவதாக தெரிவித்தார். முன்னணி படங்களுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன், தமிழ் படங்களுடைய போஸ்ட் ஏவிஜிசி படங்களுடைய அனிமேஷன் படங்களை நம்ம இங்க சென்னையில தயாரிச்சிருக்கோம். அப்படி பல படங்களுடைய ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு இன்றைக்கு நாம இப்போ பண்ணிருக்கோம். 90ஸ்லயே நம்ம பண்ணியிருக்கோம். சவுத்தினுடைய மூவிஸ் இன்னைக்கு ஒரு பெரிய அளவுல அது ட்ரிபிள்-ஆராக இருக்கலாம் அல்லது எலிபென்ட் விஸ்பரராக இருக்கலாம். இது எல்லாமே ஒரு ஆஸ்கர் நோக்கி நான் போன படங்களாக இருக்கிறது. இது எல்லாமே ஊக்குவிக்கிறதுக்கான அரசாங்கமாக தான் நாம. இந்நிகழ்ச்சியில் தேசிய திரைப்பட வளர்ச்சி கழகம் உட்பட மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர். உலகின் பெரிய தொழில் நிறுவனங்களுக்கு தமிழ்நாடுதான் முதல் முகவரியாக திகழ்கிறது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் சிப்காட் தொழிற்பூங்காவில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் பயணிகள் வாகன உற்பத்தி ஆலைக்கு இன்று அவர் அடிக்கல் நாட்டினார். அப்போது பேசிய அவர், இந்தியாவின் தொழில் முகங்களில் முக்கியமான டாடா நிறுவனம் தமிழக அரசின் நான் முதல்வன் திட்டத்தில் இணைந்து செயல்பட்டு வருவதை சுட்டிக்காட்டினார். 2030க்குள் தமிழ்நாட்டில் 1 டிரில்லியன் பொருளாதாரம் என்ற இலக்கை நோக்கி அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்த முதலமைச்சர், புதிய ஆலையை அமைக்க ராணிப்பேட்டையை தேர்வு செய்த டாடா நிறுவனத்திற்கு நன்றி தெரிவித்தார். இந்தியாவில் வாகன உற்பத்தி தலைநகராக மட்டுமின்றி மின்சார வாகனங்களின் தலைநகராகவும் தமிழ்நாடு திகழ்வதாக அவர் கூறினார். டாடா நிறுவனம் தமிழ்நாட்டிற்கு மேலும் பல புதிய தொழிற்சாலையை கொண்டு வரும் என்று நம்புவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். ₹9,000 கோடி மதிப்பீட்டில் டாடா மோட்டார்ஸின் இந்த சொகுசு கார் உற்பத்தி ஆலை திறக்கப்பட உள்ளது. இந்த ஆலையில் ஜாகுவார், லேண்ட் ரோவர் சொகுசு கார்கள் தயாரிக்கப்பட உள்ளன. இதன் மூலம் 5,000 பேர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. பாவ் நகருக்கு புனித யாத்திரை சென்று திரும்பும் போது குஜராத்தில் உள்ள மலேஸ்ரீ ஆற்றில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சிக்கிக்கொண்ட 26 தமிழர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவின் பேரில் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். இவர்கள் சென்ற பேருந்து வெள்ளத்தில் சிக்கியது பற்றி அறிந்த முதலமைச்சர் அவர்களை பத்திரமாக தமிழகத்திற்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டதன் பேரில் அயலக தமிழர் நலத்துறை அதிகாரிகள் இதற்கான நடவடிக்கையினை மேற்கொண்டனர். அதன் விளைவாக குஜராத் மாநில அரசு மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினரால் இவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு தேவையான மருத்துவ உதவி, தங்குமிடம் மற்றும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டு பாவ் நகரில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அயலக தமிழர் நலத்துறை ஆணையர் தெரிவித்துள்ளார். மீட்கப்பட்ட 26 தமிழர்களும் ரயில் மூலம் வரும் 1ஆம் தேதி காலை சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு வந்தடைவார்கள் என்றும் அங்கிருந்து அவர்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல வாகன வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சியின் சொத்து வரி உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆண்டுதோறும் 6% சொத்து வரி உயர்த்தப்படும் என்ற மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். சொத்து வரி உயரும் போது குடிநீர், கழிவுநீர் இணைப்புக்கான கட்டணம், குப்பை வரி போன்றவைகளும் மறைமுகமாக உயரும் என்று குறிப்பிட்டுள்ள அவர் மயான பூமி அமைக்க தனியாருக்கு அனுமதி வழங்குவதையும் உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.
திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஏற்கனவே சொத்து வரி 100% உயர்த்தப்பட்டிருப்பதுடன் பால் விலை, மின்சார கட்டணமும் உயர்த்தப்பட்டதையும் அவர் நினைவு கூர்ந்துள்ளார். உள்ளாட்சி அமைப்புகளில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நாடு முழுவதும் மாபெரும் தூய்மை இயக்கம். மக்களுக்கு அழைப்பு விடுத்த பிரதமர் மோடி. அக்டோபர் 1 காலை 10 மணி முதல் 1 மணி நேரம் பொது இடங்கள், சுற்றுப்புறங்களில் தூய்மை பணி. வாருங்கள் கரம் கோர்ப்போம், வீட்டையும் நாட்டையும் சுத்தப்படுத்துவோம். செய்திகள் தொடர்கின்றன. விருதுநகர் மாவட்டத்தில் விபத்து ஏற்பட்ட பட்டாசு ஆலையின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் இன்று காலை நிகழ்ந்த பயங்கர வெடிவிபத்தில் ஆலை முழுவதும் எரிந்து நாசமானது. அருகில் இருந்த வாகனங்கள் எரிந்து சாம்பலானதோடு 30க்கும் மேற்பட்ட வீடுகளிலும் சேதம் ஏற்பட்டது. இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. பட்டாசு உராய்வு காரணமாக இந்த வெடிவிபத்து நிகழ்ந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் ஆலையில் ஏற்பட்ட தீயை போராடி கட்டுக்குள் கொண்டு வந்தனர். விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள சாத்தூர் காவல்துறையினர் பட்டாசு ஆலையின் மேலாளர் சரவணன் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள தனியார் செல்போன் உதிரிபாக தொழிற்சாலையில் இன்று பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தொழிற்சாலையில் ரசாயன கிடங்கு அமைந்துள்ள 2 பிரிவுகளில் இன்று அதிகாலை தீப்பற்றிய தகவல் அறிந்து கெலமங்கலம் மற்றும் ராயக்கோட்டை ஆகிய இடங்களிலிருந்து 4 வாகனங்கள் வந்த தீயணைப்பு படையினர் கடுமையாக போராடி புகை மூட்டத்திற்குள் சிக்கியிருந்த சுமார் 3000 தொழிலாளர்களை மாற்று வழியில் பாதுகாப்பாக வெளியேற்றினர். நீண்ட நேரம் தீப்பற்றி எரிந்ததால் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து நாசமாயின. பிரதான சாலையில் அமைந்துள்ள இந்த தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக அந்த பகுதி முழுவதும் புகைமூட்டமாக காணப்பட்டது. நாமக்கல் மாவட்டத்தில் பிடிபட்ட ஏடிஎம் கொள்ளையர்களின் மீது பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் வெப்படையில் வாகன சோதனையின் போது நிற்காமல் சென்ற லாரியை மடக்கி பிடித்த போது அதில் இருந்தவர்கள் காவல்துறையினரை தாக்கிவிட்டு தப்பிச் சென்றனர். இதனால் நடைபெற்ற என்கவுண்டரில் ஒருவர் உயிரிழந்தார். பிடிபட்ட 7 பேர் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த கொள்ளையர்கள் என்றும் கேரள மாநிலத்தில் ஏடிஎம்ஐ கொள்ளையடித்து விட்டு வந்ததும் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள அனைவரும் இன்று இரவு மேஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். என்கவுண்டர் சம்பவம் குறித்து செய்தியாளர்களிடம் விளக்கிய நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் பல்வேறு மாநிலங்களில் குற்றச் செயல்களில் ஈடுபட்டு மகாராஷ்டிரா சிறையிலிருந்து விடுதலையான பின்பு திருச்சூர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஒரு அஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் இன்வால்வ் ஆனது 7 பேர் தான். அந்த 7 பேருமே வந்து நம்ம நேற்று இது பண்ணிட்டோம். இல்லை இவங்க கேங் அப்படின்னு சொல்ல முடியாது. தே ஆர் ஃப்ரம் மெவாட் ஏரியா. மெவாட் அப்படிங்கிறது வந்து நம்ம ஹரியானா அந்த ராஜஸ்தானோட பார்டரில் இருக்க ஒரு ஏரியா. அங்கே 2-3 மாவட்டங்கள் இருக்குது. இவங்க எல்லாருமே வந்து 2-3 மாவட்டங்களை சேர்ந்தவங்க. இதில் 2 குற்றவாளிகள் வந்து டெல்லியிலேருந்து வரும்போது ஃப்ளைட்டில் வந்திருக்காங்க. 3 குற்றவாளிகள் வந்து காரில் வந்தாங்க. 2 குற்றவாளிகள் வந்து கண்டெய்னரில் வந்திருக்காங்க. வந்து இவங்க எல்லாம் ஒன்றா ஒரு இடத்துல அசம்பிள் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து திருப்பூர் போகிறாங்க. இனி தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள். சென்னை மண்டல மற்றும் மாவட்ட அளவில் நடைபெற்ற முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசு வழங்கும் விழா சென்னை நேரு விளையாட்டரங்கத்தில் இன்று நடைபெற்றது. இதில் இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். கடந்த செப்டம்பர் 10ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் 25,419 வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூரில் அணுக்கனிம சுரங்கம் அமைக்கும் திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில்,
தென் மாவட்டங்களில் அணு உலைகளால் மக்களுக்கு அச்சுறுத்தல் அதிகரித்திருக்கும் நிலையில் அதற்கு அருகிலேயே அணுக்கனிம சுரங்கங்களை அமைக்கக்கூடிய மத்திய மாநில அரசுகளுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். ஏற்கனவே மணவாளக்குறிச்சி பகுதியில் எங்கும் இந்திய அருமணல் ஆலையால் ஏற்படக்கூடிய கதிர்வீச்சின் காரணமாக அங்குள்ள மக்கள் புற்றுநோய், சிறுநீரக பாதிப்பு, தோல் நோய், ஆஸ்துமா, கருச்சிதைவு உள்ளிட்ட பாதிப்புகளை சந்தித்து வருகின்றனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திருவண்ணாமலை தனியார் தொண்டு நிறுவனத்தின் சார்பில் பெண்கள் முன்னேற்றம், திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் தூய்மை பராமரிப்பு ஆகியவற்றை வலியுறுத்தும் வகையில் யோகா பயிற்சியாளர் கல்பனா 5 டன் எடை கொண்ட மினி பேருந்தினை 250 மீட்டர் தூரம் தனது 2 விரல்களால் இழுத்து சாதனை படைத்தார். ஈரோடு சிக்கைய நாயக்கர் கல்லூரியின் சார்பில் தூய்மை மற்றும் சுகாதாரத்தை பேணிக் காப்பதன் அவசியத்தை வலியுறுத்தும் விதமாக வஉசி பூங்காவில் தூய்மைப் பணிகள் நடைபெற்றது. இதில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு குப்பைகளை அகற்றி தூய்மைப்படுத்தினர். மேலும் மாநகரின் பல்வேறு இடங்களிலும் தூய்மைப் பணிகளை மேற்கொள்ள உள்ளதாக கல்லூரியின் ஆசிரியர்கள் தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சைகை மொழி பேரணியை மாவட்ட ஆட்சியர் அழகுமீனா கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணியில் காது கேளாதோர், வாய்ப்பேச முடியாத மாற்றுத்திறனாளிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பதாகைகளை ஏந்திச் சென்றனர். இந்த பேரணியானது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகளின் வழியாக வேப்பமூடு பூங்காவில் நிறைவு பெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே சித்தர்கள் வழிபட்ட மலையான ரெங்கசாமி கரடில் புரட்டாசி சனிக்கிழமையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் செங்குத்தான பாறைகளின் மீது ஏறிச் சென்று மலைமேல் வீற்றிருக்கும் பெருமாளை வழிபட்டனர். பால், பன்னீர், இளநீர் போன்ற பொருட்களால் அபிஷேகம் செய்து பெருமாளை அவர்கள் வழிபாடு செய்தனர். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நஸ்ருல்லா கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் உறுதி செய்துள்ளன. இது தொடர்பாக சமூக ஊடகங்களில் வெளியான அறிக்கையில் ஹசன் நஸ்ருல்லா இனி உலகில் தீவிரவாதத்தை பரப்ப முடியாது என்று இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த தகவலை ஹிஸ்புல்லா அமைப்பினரும் உறுதி செய்துள்ளனர். காசா மற்றும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிரான தங்களது நடவடிக்கைகள் தொடரும் என்றும் அந்த அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். இதனிடையே காசாவில் உள்ள பாலஸ்தீன மக்களுக்கு உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறு இஸ்ரேலுக்கு சர்வதேச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்கள் பட்டினிக்கு ஆளாகி அவர்களது வாழ்க்கை நிலை மோசமடைந்திருப்பதை சுட்டிக்காட்டி சர்வதேச நீதிமன்றம் இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளது. கான்பூரில் உள்ள கிரீன் பார்க் விளையாட்டரங்கில் நடைபெற்று வரும் இந்தியா பங்களாதேஷ் இடையான 2வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியின் 2வது நாள் ஆட்டம் மழையால் ஒரு பந்து கூட வீசப்படாமல் கைவிடப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் நேற்று துவங்கிய இந்த இரு அணிகளுக்கு இடையான 2வது டெஸ்ட் போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சினை தேர்வு செய்தது. இதனையடுத்து பங்களாதேஷ் அணி முதல் இன்னிங்ஸை தொடங்கியது. இந்தியாவின் பந்து வீச்சினை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து 3 விக்கெட்டுகளை இழந்த பங்களாதேஷ் அணி 107 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் நேற்றைய முதல் நாள் ஆட்டம் முடிவுக்கு வந்தது. இன்றைய 2வது நாள் ஆட்டம் மழையால் கைவிடப்பட்டது. இதனையடுத்து நாளை 3வது நாள் ஆட்டம் நடைபெற உள்ளது. தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோயம்புத்தூர், நீலகிரி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உட்பட 13 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. இன்று காலை முதல் தென்காசி மாவட்டத்தின் பல பகுதிகள் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் திடீரென்று மாலையில் தென்காசி, குற்றாலம், மேலகரம், பாவூர் சத்திரம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல பகுதிகளில் இடி மின்னலுடன் சுமார் அரை மணி நேரம் மழை பெய்தது. இந்த திடீர் மழையினால் மாவட்டம் முழுவதும் குளிர்ச்சியான சீதோஷ்ண நிலை ஏற்பட்டுள்ளதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தின் கள்ளல் பகுதியில் இன்று பிற்பகல் இடியுடன் கூடிய மழை பெய்தது. இதில் விவசாய பணிக்கு சென்ற 2 பெண்கள் மின்னல் தாக்கி சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்தனர். இதேபோல் நெல்லை மாநகர பகுதிகளான பாளையங்கோட்டை, வண்ணாரப்பேட்டை, சந்திப்பு டவுன், பழையப்பேட்டை என பரவலாக இடி மின்னலுடன் மழை பெய்தது. இதனால் சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது.
காஞ்சிபுரம் பேருந்து நிலையம், சென்னை, பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை, வாலாஜாபாத் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று காலை முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் பல்வேறு சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாயினர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.